இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னக்கடை பகுதியில் உள்ள ஜெனாப் HM காசிம் அங்காடியில் நகராட்சி நிர்வாகத்தால் வெளிப்புற கடைகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் இது குறித்து முறையிட்டனர். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னக்கடை பகுதியில் உள்ள ஜெனாப் HM காசிம் அங்காடியில் நகராட்சி நிர்வாகத்தால் வெளிப்புற கடைகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் இது குறித்து முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் மின்துறை பொறியாளர் சண்முகம் ஆகியோருடன் தொலைபேசி வாயிலாக பேசி பிரச்சனையை உடனடியாக சரி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் தாமாகவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நேரில் ஆய்வு செய்து வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார். வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று மின்சார இணைப்பை மீண்டும் வழங்குவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து மின்துறை பொறியாளர் சண்முகம் மற்றும் எலக்ட்ரீஷியன் குழுவினர் உடனடியாக மின் இணைப்பை சரி செய்து கடைகளுக்கு மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் நகராட்சி ஆய்வாளர் குளோவிஸ், திமுக பொருளாளர் மாறன், ஆட்டோ சங்க தலைவர் மிஷல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இளைஞர் நல அமைச்சகம் மற்றும் விளையாட்டுத்துறை மை பாரத் இணைந்து இந்தியா முழுவதும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க புதுச்சேரியில் இன்று கைலாஸ்நாதன் தலைமையில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இளைஞர் நல அமைச்சரகம் மற்றும் விளையாட்டு நலத்துறை மை பாரத் இணைந்து இந்தியா முழுவதும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க புதுச்சேரியில் இன்று ஆளுநர் கைலாஸ்நாதன் தலைமையில் மாபெரும் பேரணி சுதேசி மில்லில் இருந்து காந்தி சிலை வரியே 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாணவர்களுடன் மாபெரும் பேரணி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, திரு வெங்கடேசன், நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர்கள் ஜெயக்குமார் ரெட்டியார், புகழேந்தி மற்றும் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், கிருஷ்ணராஜ். மேலும் இந்த நிகழ்ச்சியை மை பாரத் மாவட்ட திட்ட அதிகாரி சிவா, மாவட்ட திட்ட அலுவலர் காயத்ரி, யூத் ஐகான் சுதர்சன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தனர்.
பாஜக நகர மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் கிளை தேர்தல் முகவர் பயிற்சி பட்டறை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கான கிளை தேர்தல் முகவர் பயிற்சி பட்டறை ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சோளிங்கர் செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் முன்னாள் MLA அசோக் பாபு, நகர மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேலு, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பயிற்சியின் இணை பொறுப்பாளர் சக்திவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன், நகர மாவட்ட பொது செயலாளர் சீனிவாச பெருமாள், முன்னாள் இளைஞரணி பொது செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டையை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் PLO 2 படிவம் சமர்ப்பிப்பது குறித்து பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் MLA அசோக் பாபு ஆகியோர் விளக்கமளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் புதுச்சேரி கிழக்கு மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொது செயலாளர் மக்கள் செல்வர் TTV தினகரன் அவர்களின் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் புதுச்சேரி அண்ணா சாலை ஹோட்டல் அர்ச்சனா அரங்கில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA UC ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கழக துணை பொது செயலாளர், மண்டல பொறுப்பாளர் முன்னாள் MLA ரங்கசாமி கலந்து கொண்டார். ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களை ராஜ்பவன் தொகுதியின் செயலாளர் கோட்டீஸ்வரன் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். கழக துணை பொது செயலாளர் ரங்கசாமி பேசும்பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டிலும் பூத் கமிட்டி வரை அனைத்து நிர்வாகிகளையும் உடனடியாக நியமிக்க வேண்டும். அரியாங்குப்பம் தொகுதியில் இருந்து திரளாக இன்று நமது கழகத்தில் இணைந்த அத்தனை பொறுப்பாளர்களையும் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன் என்று கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவைத் தலைவர் மாணிக்கராஜா, துணை செயலாளர் சதீஷ்குமார், இணை செயலாளர் விஜயலட்சுமி, பொருளாளர் நாகராஜ், தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ், MGR மன்றத்தின் மாநில செயலாளர் சீதாராமன், ஓட்டுநர் அணி செயலாளர் தண்டபாணி, இளைஞர் அணி பாசறை சுசேந்திரன், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் உதயானந்தம், ராஜ்பவன் தொகுதியின் செயலாளர் கோட்டீஸ்வரன், உருளையன்பேட்டை செயலாளர் பிரதீப்குமார், தட்டாஞ்சாவடி செயலாளர் செல்லா, உப்பளம் செயலாளர் பிரதிமார் கலைஞர், காலாப்பட்டு செயலாளர் ராஜா, லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் பாலா, காமராஜர் தொகுதி நிர்வாகி செந்தில்குமார், முத்தியால்பேட்டை நிர்வாகி ஐயப்பன், அரியாங்குப்பம் செயலாளர் நாகராஜ், பொருளாளர் கிஷோர், மணவெளி செயலாளர் மணிகண்டன், மகளிரணி சுஜாதா, அஞ்சுகம், நெல்லித்தோப்பு தொகுதி கிஷாம், அருண் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முடிவில் உருளையன்பேட்டை செயலாளர் பிரதீப்குமார் நன்றி உரை கூறினார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் ஆட்சியில் பழங்குடியினர் துயரங்களை வெளிப்படுத்தும் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டார் மை பீப்பிள் ஃபவுண்டேஷனின் செயலாளர் கரண். மரக்காணம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சமூக நீதியும் பழங்குடியினர் நலனையும் மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நேரத்தில் அதே நோக்கத்துடன் மை பீப்பிள் ஃபவுண்டேஷன் சார்பில் செயலாளர் கரண் பழங்குடியினர் மக்கள் எதிர்கொள்ளும் நிஜ வாழ்க்கை துயரங்களை வெளிப்படுத்தும் விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார்.
இந்த வீடியோவில் மலைப்பகுதிகள் மற்றும் காடு எல்லைகளில் வாழும் பழங்குடியினர் மக்கள் இன்று எதிர்கொள்ளும் கல்வி வாய்ப்பு பற்றாக்குறை, மருத்துவ வசதி இல்லாமை, வேலை வாய்ப்பு மற்றும் நில உரிமை பிரச்சினைகள் மற்றும் சமூக புறக்கணிப்பு போன்ற நிஜமான சவால்களை உயிரோட்டமான காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரண் அவர்கள் தெரிவித்ததாவது, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பழங்குடியினர் சமூகத்திலிருந்து உயர்ந்த பெருமைமிகு தலைவராக விளங்குகின்றார். அவரின் ஆட்சியில் பழங்குடியினர் வாழ்வில் ஒளி பரவ வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். அந்த ஒளிக்காகவே இந்த வீடியோ ஒரு குரல், ஒரு விழிப்பு. மேலும் அவர் கூறியதாவது, நாட்டின் அடித்தட்டு மக்கள், குறிப்பாக பழங்குடியினர் இன்று பேச முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களின் குரலை சமூகத்திற்கும் அரசுக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சிதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மை பீப்பிள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இளம் தலைமுறை இதில் பங்கேற்குமாறு கரண் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்களின் 71ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் கமலஹாசன் எம்பி அவரின் 71ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையத்தின் மாநில பொதுச் செயலாளர் GR சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையத்தின் கட்சியினர் சார்பில் மலர் கொடுத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாணவர்களின் மிதிவண்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அருமாத்தபுரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மெய்வழி ரவிக்குமார், முதல்வர் வரலட்சுமி ரவிக்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் தலைமையில் பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த சண்டே ஆன் சைக்கிள் பயிற்சியை நடத்தி வருகின்றனர். எதிர்கால இந்திய இளைஞர்களின் ஆரோக்கியத்தை மையமாக வைத்தும் கைபேசியில் ஆரோக்கியத்தை தொலைத்து வரும் கொடிய பழக்கத்தில் இருந்து காப்பாற்றும் நோக்கத்தோடும் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. அருமாத்தபுரம் பகுதியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலை வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வீரமுத்து, NCC கரிகால் வளவன், NAO ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல், உடற்கல்வி ஆசிரியர் பார்த்தசாரதி, கணித ஆசிரியர் பார்த்திபன், 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். குணசீலன் பகுதி நேர ஆசிரியரும் இதில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷனின் சார்பில் புதுச்சேரியில் வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன் முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது.
இந்த இயக்கம் வைத்திக்குப்பம் வீடுகளை சார்ந்த கடற்கரை பகுதியை உள்ளடக்கியது. இந்த இயக்கத்தில் நியூ மாடர்ன் பள்ளி, சின்னாத்தா பள்ளி மாணவ மாணவிகள், அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி துவங்கி முடிந்தது. தூய்மைப்படுத்தும் இயக்கம் வைத்திக்குப்பம் கடற்கரையில் இருந்து கழிவுகளை அகற்றியது. அது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கின்றது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களின் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் மூலம் 600 கிலோ குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வைத்திக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 18வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 18வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை மாமணி மாரியப்பன், டாக்டர் ஸ்டீவ் வர்மன், கோபிகா எக்ஸ்-எம்எல்ஏ, ராஜா NR காங்கிரஸ், வெங்கட கிருஷ்ணன் திருபுவனை ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பாரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகின்றார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது என்பது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பாரத நாட்டிற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 11 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரு ஸ்ரீனிவாசன், திருமதி விஜயபாரதி இவர்களின் குமாரத்தி செல்வி பிரகதி. சலங்கை பூஜை ஆர்த்தீஸ்வரி சிறப்பு அழைப்பாளர்களால் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலத்த கரகோஷம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களா தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நாட்டிய சாஸ்திராலயா நடன பள்ளியின் 18வது சலங்கை பூஜை விழா இனிதே அரங்கேறி உள்ள நிலையில் தற்போது மாணவிகள் சிறப்பு அழைப்பு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதே தம்பதிகளின் குமாரத்தி செல்வி ஜீவஹாசனா, செல்வி சுபிக்ஷா சிறப்பு அழைப்பாளர்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் நம்முடைய சலங்க பூஜை விழா இனிதே அரங்கேறி கொண்டிருக்கும் நிலையில் மௌனம் காத்து இன்னும்
புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் ராகுல் காந்தி தலைவரின் அறிவுறுத்தலின்படி 5/10/2025 வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் ராகுல் காந்தி தலைவரின் அறிவுறுத்தலின்படி 5/10/2025 வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள 24 பூத் மக்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்று வாக்கு திருட்டு பற்றி எடுத்துரைத்து மக்களிடம் 14,140 கையெழுத்து பெறப்பட்டது. அதனை இன்று காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜெரால்ட் மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி மூலம் RKR ஆனந்தராமன் கையெழுத்து இயக்கத்தின் தலைமை பொறுப்பாளர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவருடன் PK தேவதாஸ், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி, விநாயகமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நாகேஷ் சேட்டு, மணிஷ் சேட்டு மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஓவியர்கள் வசந்தம் வீரப்பன், தாயுமானவன் ஆகியோரின் முப்பரிமாண ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் துவங்கியது. புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியர்கள் வசந்தன், வீரப்பன் மற்றும் தாயுமானவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் முப்பரிமாண ஓவியத்தை வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் RE சேகர், திருவேங்கடம், அனிதா ரிமான், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியர்களை பாராட்டி கௌரவித்தனர். அவரைத் தொடர்ந்து ஓவியர்கள் இருவரும் முப்பரிமாண ஓவியம் குறித்து ஓவியப்பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது ஓவியங்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி திங்கள் மாலை வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஓவியர்களை பாராட்டி அவர்களது ஓவியத்தை பணம் செலுத்தி பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வண்ண அருவி ஆர்ட் கேலரியின் உரிமையாளர் ராஜேஷ், ஓவியர்கள் கோபால், சுகுமாரன், மணிமாறன், ஏழுமலை, சக்திதாசன், ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினரும் AITUC மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வம் தனது பொறுப்புகளில் இருந்து விலகினார். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினரும் AITUC மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வம் தனது பொறுப்புகளில் இருந்து விலகினார். புதுச்சேரியில் அவர் செய்தியாளர்களிடம் இன்று பேசுகையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழில் சங்கத்தில் வகுத்து வந்த பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்கின்றேன். என்னுடன் தட்டாஞ்சாவடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகுகின்றனர். கட்சியின் முன்னாள் MLA நாரா கலைநாதனின் செயல்பாடுகளால் கட்சி தவறாக வழிநடத்தப்படுகின்றது. அதுவே நான் இம்முடிவெடுக்க காரணமாகும். வரும் தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிச்சயம் போட்டியிடுவேன்.
அடுத்த கட்ட முடிவு பற்றி கலந்து ஆலோசிப்போம். கடந்த தேர்தலில் முதல்வருக்கு எதிராக போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்தேன். அதேபோல் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட பொழுது டெபாசிட் வாங்கிய ஒரே வேட்பாளர் நான்தான். கட்சி மேலிடத்திலும் என்னை பற்றி முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்டோர் தவறாக சித்தரிப்பதே கட்சியிலிருந்து விலக காரணம் என்று தெரிவித்தார். வேறு அமைப்புகள் அல்லது கட்சியில் சேருவீர்களா என்று கேட்டதற்கு, தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி இருக்கின்றேன். வேறு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. தேர்தலில் போட்டியிடுவது மட்டும் உறுதி என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை உடந்தைக்கீரபாளையம் ஆர்டிஓ ஆபீஸ் எதிரில் ஜோதி நகரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலயம் ஜினோர்த்தன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை உடந்தைக்கீரபாளையம் ஆர்டிஓ ஆபீஸ் எதிரில் ஜோதி நகரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலயம் ஜினோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இக்கோவில் திருப்பணி செலவிற்காக 50,000 ரூபாய் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வணிகப் பிரிவு மாநில தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிகப் பிரிவு செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், முரளி, விநாயகமூர்த்தி, மீனாட்சி சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதி வணிகப் பிரிவு தலைவர் துரைராஜ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர் சந்தை இயற்கை அங்காடியின் திறப்பு விழா வேளாண்மை மற்றும் தொண்டு நிறுவனம் இணைந்து திறக்கப்பட்டது. இயற்கை அங்காடி திறப்பு விழா புதுச்சேரி அரசு வேளாண்மை துறை மற்றும் சர்வதேச கரிம வேளாண்மை திறன் மையம் தொண்டு நிறுவனம் இணைந்து அங்கக வேளாண் திட்டம் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி விவசாயிகளை குழுக்களாக இணைத்து அவர்களை அங்கக மேலாண்மை முறையை பின்பற்றி வேளாண் பொருட்கள், அரிசி, உளுந்து, எண்ணெய் மற்றும் காய்கறிகள், பழங்கள், பல பொருட்களை விவசாயிகளில் உற்பத்தி செய்துள்ளனர். இதனை உழவர் சந்தையில் உள்ள 16ஆம் எண் கொண்ட கடையில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை நுகர்வோருக்காக குறைந்த விலையில் நேரடியாக விற்பனை செய்கின்றனர். இந்த இயற்கை அங்காடியின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர் சந்தை விற்பனை குழுவின் செயலாளர் ஜோசப் ஆல்பர்ட் மற்றும் வேளாண்மை துறை துணை இயக்குனர் குமாரவேலு, வேளாண்மை அலுவலர் ஹரிஹரன் மற்றும் இத்துடன் இணைந்து வழிநடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்தின் ICCOA மேலாளர் ஜெயக்குமார், பல பயிர் சாகுபடி பயிற்சி மையத்தின் நிறுவனர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். செய்து வருகின்றார். இந்த இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட இந்த வாழை சார்ந்த பொருட்கள் மற்றும் தேங்காய் மற்றும் இதர காய்கறிகள் அனைத்தும் அவருடைய பண்ணையிலிருந்து அறுவடை செய்யப்பட்டு இங்கு முதல் முறையாக நமது இயற்கை முறையில் இந்த சாகுபடி செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நமது உழவர் சந்தையில் விற்பனைக்காக வந்திருக்கிறது. இதை நம்ம பொதுமக்கள் அனைவரும் வாங்கி பயனடையணும். ஏன்னா இதை செயற்கை உரங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் செய்யப்பட்ட ஒரு சாகுபடி செய்யப்பட்ட இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். மேலும் இந்த மாதிரி இயற்கை முறையில் சாகுபடி செய்த விவசாயிகள் அனைவரையும் ஊக்குவிப்பதற்காக நமது வேளாண் துறையும் சரி, நம்ம புதிய விற்பனை குழுவும் இதில் முன்னுரிமை கொடுக்கும். அதனால விவசாயிகள் தங்களுடைய இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் கொண்டு அங்கக சான்றளிப்பு திட்டம் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் அந்த இக்கோவா என்ற இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் காம்படன்ஸ் என்ற பெங்களூரை சார்ந்த ஒரு NGO நிறுவனம். அவர்கள் தற்போது 617 விவசாயிகளை 2வது ஆண்டு அங்கக சான்றளிப்பு அந்த இதுக்கு செய்து வருகிறார்கள். அந்த விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காக அவர்கள் நம்ம உழவர் சந்தை அதிகாரி அணுகினார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர், அவர் அனுமதியின் பேரில் இப்போ நம்ம இந்த கடை, இந்த இயற்கை அங்காடி இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 617 விவசாயிகளும் அவங்களுடைய அங்கக பொருட்களை
இந்த உழவர் சந்தையில் கொண்டு வந்து விற்று பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து குறைந்த விலையில இந்த நுகர்வோருக்கு கிடைப்பதால அந்த நுகர்வோர் அனைவரும் வந்து இதை வந்து வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி, செடிகள், பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் புதுச்சேரியில் மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை 75% மானிய விலையில் 750 ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்கப்படுவதாக அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்றுச் சென்றனர். மேலும் அரசு மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைகழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அதிகாரிகள் முறையாக ஒருங்கிணைப்பு செய்யாததால் நீண்ட வரிசையில் கால் கிடக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் 3ஆம் கட்ட திமுக உறுப்பினரின் சேர்க்கை முகாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கத்திலிருந்தும் இதற்கு துணை நிற்கும் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசிடமிருந்தும் மாநிலத்தை மீட்டு புதுச்சேரியின் மண்மொழி காக்க திமுக சார்பில் உடன்பிறவா பரப்புரையை முன்னெடுக்க ஆணையிட்டுள்ளார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்கு சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் குறைந்தது 30% வாக்குகளை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தலைமை கழகத்தால் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் 3ஆம் கட்டமாக இன்று காலை அரியாங்குப்பம் தொகுதியில் பழைய அரியாங்குப்பம் சாலை, வீராம்பட்டினம் சாலை சந்திப்பிலிருந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டுள்ளது. மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். முன்னதாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், மாநில கழக அமைப்பாளர் சிவா ஆகியோர்களுக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநில கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன், ராஜேந்திரன், மெய்யழகன், மாநில பிரதிநிதிகள் தினகரன், ராசு, கலிவரதன், மாநில அணிகளை சேர்ந்த அருண்குமார், பன்னீர்செல்வம், முகுந்தன், தியாகராஜன், சுப்புராயன், மதிவாணன், வினோத்குமார், செல்வம், கார்த்தி, ஜெயபால், ஜபருல்லா, நாகூர் மீரான், லியாகத் அலி, தொகுதி இளைஞரணி, அரசு மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் தொகுதி கழக முன்னோடிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தானாம்பாளையம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களின் பிறந்தநாள் விழா எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் தவளக்குப்பம், தானாம்பாளையம் பகுதியில் உள்ள
புட்லாய் அம்மன் ஆலயத்தில் பாஜக நிர்வாகி ஞானசேகரன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டது. இப்பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளும், பொதுமக்கள் அனைவருக்கும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருமால், முனைவர் கந்தவேல், ராஜா, முத்து, பல்லவராயன், சேகர் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரு ஸ்ரீனிவாசன், திருமதி விஜயபாரதி அவர்களின் குமாரத்தி செல்வி பிரகதி. சலங்கை பூஜை ஆர்த்தீஸ்வரி சிறப்பு அழைப்பாளர்களால் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலத்த கரகோஷம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என புதுச்சேரி பாகூர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை திறந்து வைத்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பாகூர் பகுதி இளைஞர்களுக்கு கேரம் போர்டு, வாலிபால், கிரிக்கெட் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களையும், விளையாட்டு மைதானத்திற்கு தேவையான ஃபோக்கஸ் லைட், நெட் ஆகியவற்றையும், பெண்களுக்கு தேவையான பரிசு பொருட்கள் என 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், எதற்காக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் அதிக பேர் போதை உள்ளிட்ட தவறான பாதைக்கு செல்கின்றனர். அதற்கு முக்கிய காரணம் வேலையின்மையாகும். அதனை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று பேசினார். மேலும் புதுச்சேரி மக்கள் அதிக கஷ்டங்களை படுகின்றார்கள். குடிநீரில் கழிவுநீர் கலப்பது, பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை, கழிப்பறையை வகுப்பறையாக பயன்படுத்துகின்றார்கள் என பல பிரச்சனைகள் உள்ளது. நம் முன்னோர்கள் இந்த மண்ணிற்காக பல தியாகங்களை செய்துள்ளார்கள். ஆனால் இன்றுள்ள அரசியல்வாதிகள் வியாபார நோக்கில் மட்டுமே அரசியலுக்கு வருகின்றார்கள். நான் பணத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை, கடவுள் புண்ணியத்தில் போதுமான பணம் உள்ளது, மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று வந்துள்ளேன். பலர் தியாகம் செய்து காப்பாற்றிய மண்ணை ஊழலால் சிதைத்துள்ளனர். இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். என் வருமானத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். உங்கள் ஆதரவு என்றென்றைக்கும் தேவை என்று கூறினார். முன்னதாக பாகூர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை திறக்க வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மக்கள் மன்ற மங்களம் தொகுதியின் தலைவர் கண்ணபிரான் உடன் இருந்தனர். அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் ஆதரவாளர் அரியூர் முருகப்பனின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ரெயின்போ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் பகுதியை சேர்ந்தவர் முருகப்பன். அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் தீவிர ஆதரவாளரான இவர் தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை பெற்றார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள ரெயின்போ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக அன்னதானம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினார். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டுகளை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.